சேலம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்தில் பின்பக்க சக்கரங்கள் தனியாக கலன்று ஓடியதால் பரபரப்பு நிலவி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் திருமலை இணைப்பில் இருக்கிறார். திருமலை, விவரங்கள். புதிய பேருந்து நிலையத்திலிருந்து எடப்பாடி செல்லக்கூடிய எஸ்ஆர்எஸ் என்ற தனியார் பேருந்து நேற்று மாலை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து அரியானூர் அருகே சென்று கொண்டிருந்த போது முன்பக்க டயர் இருக்கிறது. இந்த விளக்கத்தின் கேட்டவுடனே பேருந்தின் பின் சக்கரம் இரண்டும் கலந்து விழுந்துள்ளது. இதனையடுத்து பின்பக்க டயர்கள் இல்லாமல் பேருந்து சிறிது தூரம் ஓடியதால் பேருந்தில் பின்பக்கத்தில் சாலையில் உரசியபடி சென்றிருக்கிறது. இதனால் பயங்கரமான சத்தம் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இதனால் பயணிகள் பயந்து சென்றுள்ளனர். உடனடியாக சிறிது தூரத்தில் சாதுரியமாக அந்த பேருந்தை நிறுத்தினார். இந்த பேருந்தில் இருந்து பயணிகள் அவசர அவசரமாக வெளியேறிய பிறகு அந்த விபத்து குறித்து கொல்லாம்பட்டி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். அதாவது சென்று இரண்டு சக்கரமும் கலன்று விழுந்ததால் பயணிகள் அலறடிக்கக்கூடிய காட்சிகளை அங்கு இருக்கக்கூடியவர்கள் பார்த்திருக்கின்றனர். மேலும் இந்த விபத்து எவ்வாறு ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்தும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டிருக்கின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் நடந்தக்கூடிய காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. நன்றி திருமலை, விரிவான விவரங்களுக்கு.